ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஒரு சாதாரண ரப்போ சர்வு எதுவுமே இல்லாமல் சுத்துறாரு. அப்பவும் அப்படிதான் இருப்பாரு. அதாவது இவர் வந்து இப்போலாம் இல்லை, அந்த காலத்திலேயே வந்து நான் சிகப்பு மனிதன்லாம் சும்மா ஸ்கூட்டரில் வருவார். நான் சிகப்பு மனிதன் எவ்வளோ சூப்பர் ஸ்டார் அவர். ஹிந்தியில் அந்த காலம் நிறைய படங்கள் பண்ண டைம்லேயே அவர் சும்மா ஜாலியாக அப்போல்லாம் அந்த இது நம்ம கோடம்பாக்கம் இல்லை, அவர் பாட்டு ஸ்கூட்டரில் வந்துடுவார். கம்ப்யூட்டர் சுற்றணுன்னா அவர் விழுந்த காலில் தொட்டுக்கிட்டு அடுத்த படம் தேவர்மான்னு ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் தான் மாஸ்டர். ஆனால் அந்த படம் தேவர்மான் நான் ரஷ்யாவில் 40 நாள் ரஷ்யாவில் படம் பண்ண முடியல, வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் என் மேலே ரொம்ப இப்போ வரைக்கும் பாசமாக இருப்பார். நான் எப்போ வேணாலும் கேட்பேன், எப்போ வேணாலும் பார்த்துட்டு வருவேன். அவர் இடம் கூட படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போடும்போது நான் தான் முதல் போய் குரல் கொடுத்தேன். அவர்கிட்ட போய் வீட்டில் போய் முதல் குரல் கொடுத்தேன். நான் சொல்லுவார், இன்னும் நான் கூட பேசாமல் தான் இருந்தேன். தான் முதல்ல வந்து கல்வி கொடுக்க வந்தார். ஷாஜகான் ஒரு படம் ட்ரெயினில் ஏறி ஒரு கிருஷ்ணன் கேக்கு அடிக்கணும். ஃபஸ்ட்டு அதான் அவருக்கு அந்த கிக்ஸுன்னு அந்த வைக்கிறோம். நான் வந்து நின்றுருக்க ட்ரெயினில் பண்ணி காமிச்சேன். நின்றுருக்க ட்ரெயின் பண்ணி காமிச்சோன்னே ஓகே அப்படின்ட்டாரு. ஆனால் வண்டி ஓடணும், அது நானும் மைண்டில் வச்சுக்கல, அவரும் வச்சுக்கல. ஏறும்போது ஏறி அடிச்சிட்டாரு, வண்டி ஓட மாட்டேங்கிறாரு. டேக் எங்களுக்கு ஓகே ஆகலை. ஓகே ஆகலன்னொன்னே 1 மோருங்கிறோம். ரெடி மாஸ்டர் உடனே 1 மோருங்கிறாரு. இம்மிடியேட்டாக 1 மோர் அடிக்கணும். அடிச்சிட்டார், அந்த டைம் பிடிச்சி அடிச்சிட்டார். ஒரு வேகமாக போகிறாரு. ஏன்னா எப்போ வந்து மானிட்டர் உட்காந்து பார்ப்பார் கரெக்டாக இருக்கான்னு. மானிட்டர்லாம் முதல்ல போகிறாரு, நான் மட்டும் பின்னாடி போகிறேன். என்ன பிரச்சனை, என்ன ஆச்சுன்னு. மாஸ்டர் என்னாச்சு, மானிட்டர் பாருங்க. ஓகேவா, டேக் ஓகே சார். என்ன எங்கே போகிறீங்க, ஒன்றும் போகிறீங்களா அப்படின்னா. இல்லை போங்கன்னா கையிலேருந்து பிளட் ஊற்றிக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு போனார்ல, அதில் கீழே வந்து கல் வந்து குத்தி ரத்தம் பிச்சுக்கிட்டு வருது. ராமவரம் தோட்டத்தில் ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஸ்விம்மிங் பூல்கிட்ட தான் வந்து பேப்பர் கொடுப்பார். அவர் வேஸ்ட் இங்கே கட்டிருப்பார், பேர் பாடியாக வேஸ்ட் இங்கே கட்டிட்டு கண்ணாடி போட்டு படிச்சுக்கிட்டு இருப்பார். அப்போ படிக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து கருணாநிதி அப்படின்னு சொன்னார் தான் அந்த பெஞ்ச் பலான்னு வரும். எம்ஜிஆர் வந்து உங்கள் லைஃப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது அவருக்கு. எங்கள் அம்மா அப்பாவுக்கோ அவர் எனக்கு ஒரு அம்மா மாதிரி. எனக்கு வந்து அவர் படம் நிறைய பார்க்கப்பேன் சார், ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அம்மா கிட்ட அப்படி தான் இருக்கணும், பெரியவங்களை மதிக்கணும். எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்த மாதிரி அவரும் படத்தில் அந்த இதை சொல்லி கொடுத்தாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த காலத்தில். சரி நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. தண்ணி அடிக்கிறது பெரிய தவறுங்கிறத அவர் எல்லா படத்துலையும் வலியுறுத்தினார். சிகரெட் குடிக்கிறதே பெரிய கேடுதல் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பெரிய பல்கலைக்கழகமாக மக்களுக்கு வந்து அரசு செய்யாத ஒரு நடிப்பு மூலியமாக அவர் எவ்வளோ பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் எனக்கு பிடிச்சிச்சு. ஸோ அதனால் அவரால் ஈர்க்கப்பட்டேன். நான் அவர் வந்து உயிர் மாதிரி நினைக்க ஆரம்பித்தேன். எலெக்ஷனில் வந்து ஒரு இப்போ டிஎம்கேல பிரிஞ்சு அவர் கட்சி ஆரம்பிக்கும் போல அதெல்லாம் எனக்கு தெரியாது. தலைவர் எனக்கு பார்க்கணும், அவர் தான். அங்கே வந்து அமெரிக்கன் காலேஜ்னு ஒன்று இருக்குது. அந்த ரோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு வந்து ரோடு அகலமாக அவ்வளோ பெரிய இருக்கும். மீட்டிங் அங்கே தான் போடுவாங்க. இன்னைக்கு சாயங்காலம் வருவாருன்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு உட்காந்து அடுத்த நாள் தான் வருவார். அது வரைக்கும் உட்காந்துருப்பேன் அவரை பார்க்கறதுக்கு. அப்படிப்பட்ட புரட்சி தலைவரை நான் வந்து யதார்த்தமாக அவர் முதலமைச்சரானதுக்கு வரும். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். எங்கள் அண்ணன் வந்து தீவிர எம்ஜிஆர் ரசிகர். அப்போ வந்து அடிமை பெண் டைமில் இந்த ஃபோட்டோ எடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அப்போ பார்த்துருக்கேன். அதெல்லாம் என்னெல்லாம் தெரியாது, சும்மா எங்கள் அண்ணன் வந்து மன்றத்தில் இருக்காங்க, அதனால் அந்த முறையாக போய் எடுத்தோம். அவ்வளோதான். நானாக வந்து எனக்கு அவர் கூப்பிட்டது திருச்சியில் அந்த வெள்ளமண்டியில் விளையாடும் போது கூப்பிட்டார்ல. அதுக்கப்புறம் ஹோட்டலில் பார்த்தாரு, சென்னைக்கு வர சொன்னார். சென்னைக்கு வந்துடுறேன், எல்லாம் கேஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு நீ வா. ஏன்னா அவர் எல்லாம் கரெக்டாக இருப்பார், எதுவுமே தப்பான ஆளாக இருக்கக்கூடாதுன்றதுல சொன்னார். தண்ணி அடிக்க மாட்டேன், சீர் குடிக்க மாட்டேன். அப்பா அப்படின்ட்டார். ரொம்ப சந்தோஷம், அதே பெரிய விஷயம் எனக்கு அப்படின்னாரு. அப்புறம் வந்து முஸ்லிம் எங்கள் தொகுதி எம்எல்ஏ அவருக்கும் தெரியும், அதெல்லாம் அவன்கிட்ட ஒரு தப்பு கூட கிடையாது, கெட்ட பழக்கமே கிடையாது அப்படின்பாரு. கூட்டாரு வர சொல்லிட்டாரு. வந்து நான் வந்து சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வரேன். அப்போல்லாம் பஸ்ஸு தான், ட்ரெயின் இருந்தால் கூட ஏதோ ஒரு ட்ரெயின் வரும், அது அவ்வளோதான் கிடையாது. பஸ்ஸு இன்னைக்கு ஒரு 6 மணிக்கு ஏறணும்னு வச்சுங்களேன், ஒரு 2 மணிக்கு வந்து இறக்கி விடுவாங்க. இப்போ மாதிரிலாம் இல்லை, இறக்கி விடுவாங்க. 2-2:30 மணிக்கு தாம்பரத்தில் இறக்கி விடுவாங்க. தாம்பரத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து போலீஸ் என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. எப்படி பாருங்க, கூப்பிட்டு போயிட்டாங்க. என்னடா அது போலீஸ் கூப்பிட்றாங்க, என்ன பண்ண முடியும், வா அப்படின்னு சொல்லி போனாங்க. எங்கள்கிட்ட 4-5 பேர் கூப்பிட்டு போனாங்க. இல்லை 4 பேர் உள்ள ஜெயிலில் போட்டாங்க. என்ன மட்டும் அந்த பெஞ்சில் உட்காந்துக்க படத்துக்கு அப்படின்னாங்க. கரெக்டாக ஒரு 5:30 மணி வந்து இன்ஸ்பெக்டர் சார் நீ கிளம்புங்க அப்படின்னாரு. எனக்கு டவுட், என்ன சார் நைட்டு கூப்பிட்டு வந்து கிளம்புறீங்கன்னா, இல்லை நீ கிராமத்தா மாதிரி இருக்கா, ஒரு செயின் வேறு போட்டிருக்கா, இங்கே பிட் பாக்கெட் நிறைய அடிச்சிருவாங்க, அந்த சேஃப்டி கூப்பிட்டு வந்தேன். ஓ அப்படிங்களாயா, சரி. ஒரு வேளை அவனை பிட் பாக்கெட் வந்து அவன் செத்து போயிடுவான், என்கிட்ட அடி வாங்கினேன். யார் நீ அப்படின்னாரு. அது மாதிரி சிலம்பம் கராட்டை எல்லாம் சொல்லிட்டு நான் எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்துருக்கேன். எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்திருக்கியா, அப்படியா அப்படின்னாரு. எங்கே ஏன்னா காமி பண்ணாரு. நான் குத்து வருஷம் அடிச்சுக்கேன், டக்கு நான் குத்து வருஷம் அனுப்பி வச்சேன். அப்புறம் நுங்சாக்கு வச்சுருந்தேன், நுங்சா கரகர சுற்றி காமிச்சேன். சிலம்பம் அந்த 2 கம்பு வச்சு அது உள்ள கரகரம் சுற்றினோடனே அவரே கை தட்டி ஜீப்பில் ஏற சொல்லி அது அவர் கொண்டு 66A ஒரு பஸ்ஸு அங்கேருந்து தாமதம் குண்டத்தூர் போகிறது, அதில் நிறுத்தி என்னை ஏற்றி விட்டார். ஸோ ஃபஸ்ட்லேயே அந்த மரியாதையோட என்னை ஏற்றி விட்டாங்க. எங்கள் அண்ணன் வந்து சொல்கிறேன், நம்பவே மாட்டேங்கிறாங்க. எம்ஜிஆர் கூப்பிட்டாருன்னா பாப்பா
எம்ஜிஆர் தான் கடவுள், அவரை பார்க்குறதே அப்புறம். அவர் கூப்பிட்டாராம், போயா நீ வேலை எங்க திருச்சியில் சண்டை போட்டு இங்கே வந்திருக்கேன். அவெல்லாம் லட்டு போட்டால் 4 நாள் கழிச்சு தான் அங்கே போவோம், 4 நாள் கழிச்சு அங்கே வரோம், எல்லாம் தந்தி தான் அடிக்கணும், ஃபோன்லாம் கிடையாது. அப்போ வந்து சரி இது சாப்பிட்டுட்டு ஏதோ தகராறு பண்ணியிருக்கா, நீ சாப்பிட்டுட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் விட்டாங்க. இப்போ குன்றத்தூரில் வந்து சிவன் கோயில் ஒன்று இருக்குது, சின்ன தெருவில், சின்ன தெருவில் அந்த கோயில் தெருன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து சிவன் கோயில் வந்து அந்த ஆயுத பூஜைக்கு பள்ளிக்கூடம் மாதிரி விளையாடுவாங்க, சிலம்பம் அதெல்லாம் விளையாடுவாங்க. நானும் போய் வேடிக்கை பார்க்க போகும்போது நான் கேட்டேன், விளையாடுறேன் சார் அப்படின்னா. எந்த ஊர்? நாங்கள் திருச்சி. என்ன தெரியும்? நாங்கள் எவ்வளோ நாள் கற்றுருக்கேன்? நாங்கள் ஒரு மாதம் கற்றுருக்கேன் சார், 20 நாள் போல் கற்றுருக்கேன். பார்த்தவொடனே ஆசையாக இருக்கும், சுற்றுறேன் சார். நான் எல்லாம் தரமாட்டாங்களே. சரி போனே கொம்பு கொடுத்துட்டேன். கம்பு கொடுத்தா ஏன் கொடுத்தான்னு வச்சாங்க. ஏன்னா கம்பு எடுத்த கண்ணுக்கு தெரியல, சிலம்பு கரகரகன்னு சுற்ற ஆரம்பிச்சு. அதாவது இவங்களை எல்லாரோட எனக்கு கைத்தட்டல, எந்திரிச்சின்னு கைத்தட்ட ஆரம்பிச்சேன். அப்புறம் சுருள் வாழ் சுற்றினேன், செடி குச்சி சுற்றினேன், குத்துவரசு அடித்தேன், நுங்சா கட்சி சுற்றினேன், கராட்டை கட்டாக போட்டேன். எல்லாமே போட்டோன்னே நம்ம எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்போ கராட்டெல்லாம் எல்லாருக்கும் தெரியாது, யாரோ ஒருத்தர் தான் கற்றுருப்பாங்க, அதில் நான் ஒருத்தர். அப்போ உடனே எனக்கு அங்கே கோயிலேருந்து மாலை ப்ளஸ் ₹1 ₹2 வச்சாங்க, அதே ₹300 சேர்ந்துச்சு. அப்போ 300 குன்றத்தூர்ல இடமே 75 ரூபா தான், வெறும் 75 ரூபா. ஒரு கிரவுண்டு, ஒரு கிரவுண்டு. ஆமாம், நான் இருக்கும்போது அப்புறம் 100 ரூபாய்க்குலாம் வச்சு அது அப்புறம் நல்லா எனக்கு செலவு காட்சின்ட்டு வாங்கிச்சிட்டேன். என்னன்னா எங்கள் அண்ணன் அந்த கூட்டத்தில் வந்திருக்காங்க. ஓ எம்ஜிஆர் கூப்பிட்டு போறவனே, என்ன இந்த அளவு இந்த மாதிரி ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனோடனே அப்போ அந்த பொட்டி இருந்தால் முதல்ல ஊருக்கு போன்ட்டாங்க. ஏன்னா என்ன நானும் பார்த்தேன், நல்லா விளையாடுறான், எம்ஜிஆர் வர சொல்லி பார்த்தான். ஆனால் விளையாண்டால அவங்க யார் தெரியுமா, பெரிய ஆளுங்க, அறுத்துருவாங்க, காலையில் கூட ஓடிடு. எவ்வளோ பேர்னா வருவாங்க என்ன, அதெல்லாம் 5 பேர்கிட்ட வருவாங்க, கட்டி போட்டுருவோண்ணே, 5 பேரும் கட்டி போட்டுருவோம். இல்லைப்பா இந்த ஊருக்காரவன், நீ வெளியூர்லேருந்து வர, நான் மளிகை கடை வச்சுருக்கேன், நாளைக்கு வந்து எனக்கும் பிரச்சனை இருக்கும், சரி நான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறேன்னா வேறு எங்கன்னா தங்கிக்கிறேன் அப்படின்னா. எங்கள் அண்ணன் என்ன பண்ணாங்க, சரி உள்ளே படுத்துக்க, நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை உள்ளே படுத்துட்டு வெளியே யார் தரலாம் வரக்கூடாதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் திண்ணை இருக்கும். அப்போல்லாம் எல்லாரும் வீட்டிலும் திண்ணை இருக்கும், திண்ணையில் வெளியே படுத்துனாங்க. அவங்க சொன்ன மாதிரி 5 மணி காலையெல்லாம் வந்தாங்க. ஆனால் என்னை கற்றுக்கணும் வந்தாங்க, அந்த காலில் வந்து என்னை கற்றுக்கணும், இவ்வளோ பெரிய கலையை பார்க்க வந்து அவங்க எனக்கு ஸ்டூடெண்ட் ஆகிருக்கு, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஸ்டூடெண்டாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் நம்பி அங்கே வந்து எம்ஜிஆர் ரசிகமன்ற மகளிர் அணி தலைவி அந்த அம்மா மூலியமாக கூப்பிட்டு தோட்டத்துக்கு அனுப்பிச்சாங்க. ஏன்னா எனக்கு தோட்டம் எங்கே இருக்குது தெரியாது. கூப்பிட்டு போனால் அந்த அம்மா உள்ளே போகும்போது விட மாட்டேன்ட்டாங்க. அங்கே செக்யூரிட்டி வந்து மாணிக்கன்னு அவர் பேரை மறந்துட்டேன், அது ஆப்டர் ஏர்போர்ட் நிற்பார், போலீஸ்லாம் இருக்க மாட்டாங்க, அவங்க தான் இருப்பாங்க. இது மாதிரி தலைவர் அதெல்லாம் பார்க்க முடியாது, நீ யார் பாடினாங்க, திருச்சி தங்கமா, தங்கமா, ஆமாம் வா வா. என்ன மனுஷன் பாருங்க எம்ஜிஆர். அதாவது நான் கட்சிக்காரெல்லாம் தெரியாது, எவனே தெரியாது, ஏதோ ஒரு பையன் திறமை இருக்கு, அவனை வந்து நம்ம சினிமாவில் சேர்க்கணும்னே, தங்கன்னு ஒருத்தன் வருவான், நீ இல்லைன்னு சொல்லிட்டு அவன் போட்டு போயிடுவான், ஆனால் உள்ள விடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போ 2 மாதம் சொன்னது என்னை கூட்டு அந்த அம்மா, நான் உள்ள கூட்டு போகிறேன். அந்த அம்மா அப்போ தான் புரட்சியில் விட்ட படம் எடுக்கிறாங்க, அது வரைக்கும் படம் எடுக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்த உடனே நான் கேட்டார், நடிக்கிறியான்னு கேட்டபோது அவர் வந்து ஸ்டண்ட் யூனியனில் சேர்த்தார். MK தர்மலிங்கம் மாஸ்டர் அவர் தான் தலைவராக இருந்தாங்க. அவருக்கு எம்ஜிஆரோட பாடி கார்டு, அவங்க சங்கர் மாஸ்டர் நிறைய பேர் அவர் பாடி கார்டு. அப்போ வந்து அவர் ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்து நான் ஒரு பையன் அனுப்புகிறேன் யூனியனில் சேர்த்துக்கினாரு. அப்போ தான் எனக்கு ஸ்டண்ட் யூனியன் தான் தெரியும். போய் அங்கே வந்து உடனே என்ன இதெல்லாம் கூட டெஸ்ட் கூட பண்ணல, அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே நான் ஒரு படம் வந்து ஒரு கம்போசிங் கராட்டேவுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். அதுக்கப்புறம் சட்டம் ஒரு ரிட்டரை வந்து பண்ணியிருந்தேன், அதெல்லாம் கொஞ்சம் விஜயகாந்துக்காக. அப்படியே வந்து விஜய் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து படம், அதுக்கப்புறம் படம் கிடைக்கல. எனக்கு குள்ளமாக இருக்கேன் இல்லையா, ஜெகதாண்டி அப்போல்லாம் பெரிய ஜெகதாண்டியாக தான் இருப்பாங்க, எல்லாரும் ஹீரோவும் அப்படி இருப்பாங்க, இதாக இருப்பாங்க. அதனால் மேக்ஸிமம் கூட மாட்டாங்க. அங்கேயும் அது மாதிரி ஒரு ஆயுத பூஜைக்கு எங்கள் ஸ்டண்ட் யூனியன்லேயே சிலம்பெல்லாம் சுற்றி தான் வந்து ஆம்பூர் RS பாபுன்னு பெரிய மாஸ்டர், ரஜினி சார், கமல் சார், விஜயகாந்த் எல்லாரும் அவர் தான் மாஸ்டர், பிஸியாக இருப்பார். அவர் கூப்பிட்டு போனார். அவர்கிட்ட இருந்தால் அவருக்கு முதல்ல வந்து என்னை கூப்பிட்டு போய் ஸ்ரீபிரியாவுக்கு டூப்பு, அப்புறம் வந்து சில்க் சுமிதா டூப்பு, மனோரமாச்சிக்கு டூப்பு, இதுக்காக கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு கம்போசரை நான் வந்து சினிமா பழக்கம் இல்லைனாலும் எனக்கு ஃபைட்டு நிறையா கம்போஸ் பண்ணுவேன். அந்த ப்ரூஸ்லி படம் பார்த்து அதெல்லாம் நிறையா கம்போஸ் பண்ணுவேன். என்னை லைக் பண்ணாங்க எல்லாரும், எல்லா ஹீரோ. NTR வந்து எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ ஹைட்டு, அவர் என்ன தங்கப்படுத்து கூப்பிட்டு வாம்பாரு. ஏன்னா இவ்வளோதான் இருப்பேன், அவர்கிட்ட ஃபைட்லாம் பண்ண விட மாட்டார், கம்போசிங் மட்டும் என்ன வச்சுக்குவாங்க. கத்தி ஃபைட்டாக இருக்கட்டும், எந்த ஃபைட்டாக தான் என்ன கூப்பிட்டு போவாங்க. ஜெகன்மோகினி அந்த படத்தை அந்த ஹீரோக்கெலாம் நான் தான் டூப் போடுவேன் அவருக்கு.
கிருஷ்ணா அவருக்கு நான் தான் டூப்பு. ஒரு கிருஷ்ணா வந்து மகேஷ் பாபுவோட அப்பா, அவருக்கு நான் தான் டூப்பு. நிறையா தெலுங்கு நடிகர், இங்கே கன்னடத்தில் அண்ணாவுக்கு நான் தான் டூப் போடுவேன், விஷ்ணுவத்துக்கு நான் தான் டூப் போடுவேன். இங்கே வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர் சாரு, நம்பியார் சாமி, இது மாதிரி நான் அந்த காலத்தில் டூப் போடாத ஆர்டிஸ்ட் இல்லை அப்படின்னு அவ்வளோ பேரும் டூப் போட்டிருக்கேன். சிவாஜிக்கு என்னென்ன படத்தில் டூப் போட்டிங்க? படம் எனக்கு உண்மையிலேயே எனக்கு மைண்டில் இல்லை. அது வந்து இப்போ இவர் பாலாஜியோட படம் குந்தத்தூரில் கொலைச்சேரியில் ஷூட்டிங். அதில் வந்து நான் அவருக்கு ஃபஸ்ட்டு டூப் போடும்போது அவர் வந்து திட்டாரு எல்லாரையும், ஃபைட்டருங்களை, டேய் சாப்பாடு முன்னாள் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு திடீர்னு கோவம்ச்சு. அப்போ தான் ஒரு ஃபஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் அடுத்து எல்லாரையும் வந்து நான் போக மாட்டேன்ட்டு அவர்கிட்ட. என்னையா என்ன அவன் மட்டும் ஒதுங்கி நிற்கிறான் அப்படின்னோடனே அவர் மாஸ்டர் மாதவன் மாஸ்டரில் ஃபைட் மாஸ்டர், இல்லை நீங்கள் வந்து ஃபைட்டரை திட்டிங்களா அதனால் அவன் ஒதுங்கி நிற்கிறான், ஏய் இங்கே வா அப்படின்னா, யார்ரா அப்படின்னாரு. அப்போ சொன்னார், எம்ஜிஆர் வீட்டில் இருக்காப்புல. ஓ அண்ணன் வீட்டில், அதான் அண்ணன் வீட்டில் இருக்கானே சொல்லிட்டு தோளில் கை போட்டு சொன்னார். நான் வந்து எங்கள் தம்பி அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் என்னை தவிர யாரும் திட்டுறோம், என்ன அவங்க திட்டலாம் நாங்களும் திட்டலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னாரு. அதில் வந்து என் ஜாதி பேரை சொல்லி தான் கூப்பிடுவார் அவர். சிவாஜி சார் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அப்புறம் ஜெய்சங்கர் சார் என்னை வந்து எப்பவுமே இதயக்கணி தான் கூடுவார். கிக்ஸ் எல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கிக்ஸ் நான் கம்பு சுற்றுறது அவர் சொல்லுவார். பேசிக்கலாக நானும் எல்லாம் கற்றுருக்கேன் தங்கம், நான் நீ மாதிரிலாம் வந்து எப்படி இது அப்படின்னாரு. அப்போ நான் எல்லாம் சொல்லுவேன், உலகையெல்லாம் சுற்றுவேன் அப்படின்னா. பரவாயில்லையே, அதான் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, உன்னை சாதாரணமாக பிடிக்கவே முடியாது. அப்போ 20-25 வயசு தானே இருக்கும், பிடிக்க பறப்பேன், கம்பெல்லாம் சுற்றுறேன் பறப்பேன். அப்போ தான் ராமநாயகன் சார் படம் ஒரு படத்தில் என்ன ஹீரோவாக கேட்டார். அப்போ விஜயகாந்த் படம் ஏதோ ஒரு படம் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம் மோகன் ஸ்டுடியோவில். படம் பேர் எனக்கு உண்மையில ஞாபகம் இல்லை. அது ஒரு விஜயகாந்த் சார் அடிச்சு விடுவார், பக்கத்தில் ஒரு செவுரு இருக்கும், அதை போய் உடச்சிட்டு விட்டேன். அங்கே ஃப்ரேமே இல்லை. இப்போ எவ்வளோ ஃப்ரேம் வச்சுருக்காங்க எனக்கு தெரியாது, உடச்சிட்டேன். உடனே என்ன அவன் சரி. அப்போ விஜயகாந்த் சொன்னேன், இல்லை பயங்கரமாக ஃபைட்டு, நான் அவன் தான் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன், சிலம்பெல்லாம் அவன் தான் எடுத்துக்கிறேன், குத்து வருஷம் நடிப்பாப்புல, நான் மாதிரி அடிப்பாப்புன்னா அதெல்லாம் அடிக்க சொல்கிறாரு. அங்கே வந்து மோகன் சொல்லி அடிக்கிறேன் நைட்டு. சரி நீ ஆஃபீஸ்க்கு வந்து பாரு என்ன அப்படின்னாரு. ராமநாராயணன். ஆமாம். இவர் ஆஃபீஸ் போனால் எங்கள் மாஸ்டர் கோச்சுக்கு வரேன், என்னடா இவன் தனியாக இது பண்ணுறான்ட்டு மாஸ்டர் சொல்ல இந்த மாஸ்டர்ன்ட்டு. அப்புறம் அவர் டிவி ஸ்டூடியோ வச்சுருந்தாங்க மாஸ்டர், வாடா உட்கார்றா எதுக்குன்னு தெரியல வாடனே கூப்பிட்டு போனார். அவர் சொன்னார், நீ ஹீரோ நடி ஒரு படம். அப்போ இந்த படம்லாம் ஃபோட்டோலாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபோட்டோ பார்த்து ஒரு படம் படியான. ஐயோ சார் எஸ் பாஸ்னாலே நாங்கள் பின்னாடி ஓடிவோம் கேமரா முன்னாடி, இதெல்லாம் வேணாம் சார் அப்படின்னா. அப்போ அவர் இல்லை நீ வந்து உனக்கு நல்ல எதிர்காலம் நீ வா அப்படின்னு சொன்னார். கூட அந்த ஃபைட்டர்ஸ்லாம் சொன்னாங்க, இது ஏற்கனவே ஒரு ஃபைட்டர் இப்படி மாஸ்டர் ஹீரோவை நடிச்சார், அதோட ஒரு க்ளோஸு, அதனால் நீங்கள் இது போயிடாதீங்க. நாங்கள் நல்ல சம்பாத்தியம், அப்போவுமே 5000 ரூபா சம்பாதிக்கணும் மாதம், நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இது இருக்குது இதெல்லாம் தேவையில்லாமல் நான் வரமாட்டேன்ட்டேன். ரொம்ப ஃபீல் பண்ணார் அவர், ஒரு சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் நான் எம்ஜிஆர் மூலியமாக வந்து எம்ஜிஆர் அப்போ நான் போய் பார்த்துக்குவேன். எல்லாத்துக்கும் எனக்கு வந்து ரொம்ப அறிவுரை சொல்லுவார். அவர் எனக்கு அப்போ சொன்னது தான், ஒரு திருடன் அவன் திருடிட்டு போகிறான்னு அவன் கூட பார்த்து நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணால் நீனும் பெரிய திருடன், அவனை பிடிச்சி போலீஸில் போடைக்கணும், இல்லைன்னா திருடன் சொன்னது இன்னைக்கு வரைக்கும் அது சரி. எவனாக இருந்தாலும் சரி, அது திருடானா அது தலைவர் சொன்னது வந்து தெய்வீக வாக்கா நான் நினச்சி இன்னைக்கு வரைக்கும் அதான் பண்ணிட்டு இருக்கேன். எம்ஜிஆரோட கடைசியில் எவ்வளோ காலம் இருக்குது சார் அவரோட பழக்கம்? அதான் 77 அவரோட உயிரோடு இருக்கிற வரைக்கும். ஆமாம். அப்போ அவர் சாவருக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி கூட போய் பார்த்தேன். பார்க்கும்போது என்னை கூப்பிட்டு அவர் அப்போ பேசலாம் முடியாது இல்லையா, வேணுமான்னு கேட்டார், பணம் வேணுமான்லாம் கேட்டார். அது அப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது, அப்போலாம் சின்ன பையன் தானே சார். இப்போ எல்லாருக்கும் தெரியும் சார், அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன ஒன்றுமே தெரியாதுன்னு வச்சுக்கலாம், பசங்களுக்கு 30 வயசு வரைக்கும் கூட ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி டைமில் அப்போலாம் ஒன்றும் இல்லை. அப்போ ஜானகமாக இல்லை அவர் எல்லாரும் பழைய ஆளுங்களை பார்த்தா அழ ஆரம்பிச்சிடாரு. நீங்களாம் கிளம்புங்க அப்படின்னா அதுக்காக தான் லாஸ்ட்டாக பார்த்ததுக்கப்புறம் பார்க்கல அவரை பார்க்கலாம். இதுமாதிரி நீங்கள் ரஜினியோட அந்த பிளட் ஸ்டோன் படம் இருக்குல்ல சார், அதுக்கு நீங்கள் நிறைய படம் அவருக்கு நிறைய படம் டூப்பு நிறையா அவருக்கு ஏகப்பட்ட படம். நானும் ஒரு டூப் கமல் சாருக்கும் நான் ஏகப்பட்ட டூப்பு, இவருக்கும் நான் டூப் பார்த்துங்க, 2 பேருக்கும் நான் தான் டூப். பிளட் ஸ்டோன்னு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 மாதம் 5 மாதம் இருக்கும். பெங்களூரில் ஷூட்டிங்கு, ஜாலியாக பைக்கில் எங்களை கூப்பிட்டு போவார். அவர் சுற்றின இடம்லாம் காமிப்பார். அவர் சூப்பர் ஸ்டாருன்னு நம்ம சொல்லுவோமே வழியே அவர் அதெல்லாம் நினச்சிக்கவே மாட்டார். அவர் சாதாரண ஒரு ஆத்மா அப்படி தான் நினைப்பார். ஏன்னா அவர் சித்தர் வழிபாட்டில் இருக்கார், அதனால் அவர் பெருசாக நினச்சிக்க மாட்டார். சாதாரண நாற்காலிலாம் உட்காந்து ஷூவில் உட்காந்துருப்பார். அவருக்குன்னு தனியாக ஒரு இது கேட்க மாட்டார். இந்த சாப்பாடு கேரம்லலாம் உட்காந்து சாப்பிட மாட்டார், சும்மா எங்கள் கூட உட்காந்து சாப்பிடுவார். அது மாதிரி ஒரு சகஜமான மனிதர். நான் வந்து கூட என் பையன் மேரேஜுக்கு போய் சொன்ன உடனே முதல் ஆளாக வந்து நின்னார். அதாவது வரமாட்டாருன்னு தான் எங்கள் யூனியனே சொல்லிச்சு, சண்டே யூனியன் சொன்னாங்க. அப்போ அவருக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம வந்தார். ஆனால் மொத ஆளாக வந்தார். அவர் மொத ஆளாக வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் உட்காந்துட்டு போனார். அது மாதிரி ஏன்னா அந்த காலத்தில் நம்ம அவர் கூடவே இருக்கோம் இல்லையா, அதனால் என்ன அவருக்கு பிடிக்கும். சொல்ல யோகாக்கள் கூட நான் இடையில அவர் வீட்டில் போய் பார்க்கணும்னு சொன்னேன், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொன்னேன். அதில் நல்லா பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா ஆகிட்டார், பழைய மாதிரியே வந்துட்டார். அவருக்கு என்னென்ன யோகாக்கள் நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லுங்க.
அதான் சார் இந்த சங்கம் அந்த முத்திரைகளும் ஒரு 4-5 முத்திரைகள் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா அதில் வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணும், உடம்புக்குள்ள இருக்க எல்லா உறுப்புகளையும் சரி பண்ண முடியும். இல்லை என்னென்ன பிரச்சனைகளாக அதை பண்ணலாம், அவருக்கு என்னென்ன பிரச்சனைகளாக அதை சொன்னீங்க, சஜஸ்ட் பண்ணீங்க? இல்லை சார், அவருக்கு வந்து இந்த கிட்னி பிரச்சனை தானே இருந்துச்சு. சங்கல்பங்கிறது வந்து சார் ஒரு தெய்வீக முத்திரை. அது நம்ம உடம்புல இருக்க அத்தனை நோய்களையும் சரி பண்ணுறதுக்கு அது ஒரு முத்திரை. அவருக்கு ஆல்ரெடி வாசி யோகம், கும்பகம் எல்லாமே அவருக்கு தெரியும். அவரு சித்தர் வழிபாட்டில் இருக்கார், ரொம்ப சித்தர் வழிபாட்டில், என்னை விட அவர் தான் சித்தர் வழிபாட்டில் இருக்கார். சில முத்திரைகள் எனக்கு நிறையா தெரியும். நாங்கள் இடத்துல ஒரு 3000 முத்திரைகள் எனக்கு தெரியும். ஸோ அந்த முத்திரைகள் தெரிஞ்சதுனால நான் சிலது இப்போ இதே கேப்டனுக்கு நான் சொன்னேன், ஆனால் கேப்டன் கேட்கல. இவர் வந்து இவருக்கு தெரியும், நம்பணும் இல்லாமல் இல்லை, இது இருக்குன்னு நம்பினா தானே. அது சூப்பர் ஸ்டார் நம்பினாரு. இன்னைக்கு வந்து அவர் பழைய மாதிரி வந்துட்டாருன்னு எனக்கு தோணுது. பழைய மாதிரியே இருக்காரு, அந்த ஸ்பீடு, அதே நட எல்லாமே அந்த மாதிரி ஆயிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஒரு நல்ல மனிதர் சார், ஒரு மாமனிதர். அவரும் நம்ம பார்க்குறோம் சார், நம்ம வந்து வெளியிலேருந்து யாரும் பேச மாட்டாங்க அப்படின்லாம் நினைப்போம். ஆனால் வந்து உள்ளே இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு குழந்தைத்தனம் இருக்கும்ல, அந்த குழந்தைத்தனம் தான் புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், இது எல்லாமே அந்த குழந்தைத்தனம் அவங்க உடம்புல மனசில் எல்லாத்தையும் இருந்துக்கிட்டே இருக்கும். மற்றபடி இந்த கொடூரமான பார்வைலாம் இல்லை விட்டுலாம். ரொம்ப சாப்பிட்ட நாள் இன்னும் பாங்க, ஒரு வேஷ்டி சட்டை போட்டு சுற்றுவார். நம்ம யாராவது சுற்றுவாங்களா? அவர் வாங்குற சம்பளத்துக்கு தங்கத்திலே ட்ரெஸ் போடுவாங்க. எங்களுக்கு தெரியாது, சும்மா ஆளுங்கெல்லாம் ஒரு 500 பவுன் தங்கமும் அப்படிலாம் போட்டு சுற்றி கிடக்குறாங்க. அவெல்லாம் ஒரு சாதாரண ரப்ப செருப்பு எதுவுமே இல்லாமல் சுற்றுறாரு. அப்பவும் அப்படிதான் இருப்பார். அதாவது இவர் வந்து இப்போலாம் இல்லை, அந்த காலத்திலே வந்து நான் சிகப்பு மனிதன்லாம் சும்மா ஸ்கூட்டரில் வருவார். நான் சிகப்பு மனிதன் எவ்வளோ சூப்பர் ஸ்டார் அவர். ஹிந்தியில் அந்த காலம் நிறைய படங்கள் பண்ண டைம்லேயே அவர் சும்மா ஜாலியாக அப்போல்லாம் அந்த இது நம்ம கோடம்பாக்கம் போதில் அவர் பாட்டு ஸ்கூட்டரில் வந்துருவார். வீட்டில் இருந்து கிளம்பி ஸ்கூட்டரில் வந்துருவார். ஆமாம் சார், அவரு நாங்களாம் சொல்லுவோம், ஏங்க அப்படி வர்றீங்க, அப்படி வந்துருவார். அவர்லாம் அப்போல்லாம் இவ்வளோ கூட்டமும் கிடையாது சார், ரோட்டில் இவ்வளோ கூட்டம் கிடையாது. என்னென்ன கூட்டம் அப்போ மெட்ராஸில் மட்டும் 18 லட்சம் பேர் வந்தாங்க, அன்றைக்கி 1.5 கோடி பேர் இருக்காங்க. என்ன பாருங்க, இப்போல்லாம் நடந்து வர முடியாது. நானே நடந்து போக முடியல, நானே நடந்து கூட எனக்கு போட்டோ எடுக்கணுங்கிறாங்க. அப்போ அவர்லாம் எப்படி இருக்கும்? அதனால் நல்ல மனிதர் அவர், ரொம்ப நல்ல மனுஷன். அவரும் எனக்கு தெரிஞ்சல அவரும் ரொம்ப நல்ல. கமலஹாசன் கூட நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன். அவர் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். கடைசியாக அவர் மகாராசனுங்கிற படத்தில் நான் மாஸ்டராக பண்ணேன். அதுக்கு முன்னாடி நிறையா வந்து ஃபைட்டராக ஒர்க் பண்ணேன். அவர் வந்து கமல் சார் வந்து மாஸ்டர் வந்து கையை தான் கொடுப்பார், காலில் வணங்கவே மாட்டார் யார்ட்டையும். எனக்கு வந்து ஏவிஎம்மில் ஷூட்டிங்கு ஒரு படம் போயிருக்கும்போது, அப்போ வந்து ரங்கராஜ், ஜிஎன் ரங்கராஜன்ல டைரக்டர், அவர் கமல் தாங்க பயங்கர சிலம்பெல்லாம் அவர் மாதிரி சுத்த காலே இல்லை அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கா. அப்படி எனக்கு நிறைய தெரியும். அது சுற்றுங்கன்னாரு. கம்போடு சுற்றினோடனே அவர் அப்படியே அந்த காலில் தொட்டு கும்பிட்டு, நான் அடுத்த படம் தேவர் மகன் ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் தான் மாஸ்டர் அப்படின்னாரு. ஆனால் அந்த படம் தேவர் மகன் நான் ரஷ்யாவில் இருந்தேன். ரஷ்யாவில் 40 நாள் ரஷ்யாவில் இருந்தேன். அந்த படம் பண்ண முடியல, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் என் மேலே ரொம்ப இப்போ வரைக்கும் பாசமாக இருப்பார். நான் எப்போ வேணாலும் அவர் கேட்பேன், எப்போ வேணாலும் பார்த்துட்டு வருவேன். அவர் இடம் கூட படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போடும்போது நான் தான் முதல் போய் குரல் கொடுத்தேன். அவர்கிட்ட போய் வீட்டில் போய் முதல் குரல் கொடுத்தேன் நான். அதை சொல்லுவார் இன்னும். நான் கூட பேசாமல் தான் இருந்தேன். தங்கப்படம் தான் முதல்ல வந்து குரல் கொடுக்க வந்தார் அப்படிம்பாரு. அது மாதிரி நல்ல கமலா எனக்கு நல்ல ஒரு நண்பர் தான். அப்புறம் சூர்யா கூடலாம் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க? எல்லாரும் கூட, தனுசு, சிலம்பரசன் இவ்வளோ குழந்தைய என்கிட்ட கற்றுக்க வந்தார். எல்லாரும் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 4 தலைமுறை 5 தலைமுறை ஒர்க் பண்ணியிருக்கேன். நடிகர் திலகம், பிரபு சார், கார்த்திக், முத்துராமன், ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர், விஜயகாந்த், விஜய், அஜித், சிலம்பரசன், தனுஷு, சூர்யா, இவ்வளோ இதில் சூர்யா அவங்க அப்பா சிவகுமார் சார், இவ்வளோ தலைமுறை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கன்னடத்திலும் ஒர்க் பண்ணியிருக்கேன், மலையாளத்திலும் ஒர்க் பண்ணியிருக்கேன், தெலுங்குலையும் அப்படியே அத்தனை தலைமுறையில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் ஒர்க் பண்ணதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர் அப்படின்னு யாரும் சொல்லுவீங்க சார்? யார்கிட்ட ஒர்க் பண்ணுறது? எனக்கு எம்ஜிஆர், விஜயகாந்த் சார், ரஜினி சார், அது இல்லாமல் அப்படி கேட்டிங்கன்னா விஜய் சார் என்னோடய ஸ்டூடெண்ட்டு. எங்கள் வீட்டுக்கு வந்து நிறையா வாட்டி உட்காந்துட்டு போவார். என்ன வந்து ஷூட்டிங் அவருக்காக தான் கூப்பிட்டு போவார். நல்ல மனிதர், மாமனிதர். இவ்வளோ பையன் சட்டம் உருவிட்டார். அதுக்கப்புறம் வந்து வெற்றி, அப்புறம் சபாஸ், வீட்டுக்கு ஒரு கண்ணகி, இந்த படம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வரும்போது அவங்க அப்பா வந்து மாஸ்டர் கொஞ்சம் விஜய்க்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போவே நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நான் சோபா மேடம்லாம் போய் பீச்சில் போய் ஃபைட் கற்றுக் கொடுக்குறது, தண்ணியில் தூக்கி எரிவேன் அவரை. அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பைக்கில் தான் சுற்றுவோம் நாங்கள். அப்போல்லாம் ஒரு கட்டத்தில் பைக்கில் அவர்லாம் பைக்கில் போவோம். அப்போ வந்து இவ்வளோ பெரிய நடிகராக வருவோமா அப்படின்லாம் அவர் நினைக்கல. ஆனால் அவர்
மிக தீவிரமான ரஜினி ரசிகர். ஒரு வந்து கட்டவுட்லாம் பார்த்துட்டு பேசிட்டு போவோம். இந்த மாதிரி கட்டவுட்லாம் நமக்கு வைப்பாங்களா அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அதை விட பெரிய கட்டவுட் இன்னைக்கு வச்சிருக்காங்க. அந்த அளவு அவர் வந்து நான் வந்து ரொம்ப கரெக்டாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 6 மணிக்கு ஸ்டார்ட்னா 5:30 5:30 5:45 வந்து உட்காந்துருப்பேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுற ஒரே நடிகர் விஜய். நாங்கள் ஒரு படம் ஊட்டிக்கு கொடைக்கானலுக்கு போயிட்டு வரோம். இங்கே வந்து 6 மணிக்கு ஸ்டார்ட்டு சிவாஜி கார்டனில். நான் சொல்லிட்டு போகிறேன், சார் 6 மணிக்கு ஸ்டார்ட் வந்துருங்க சார் அப்படின்றேன். சரின்றாரு. நான் வந்து ஒரு 4 மணிக்கு எழுந்துச்சு, சரி கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸாக கொஞ்சம் படுத்துட்டு யோகா பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா 6:15 போகிறேன். அவர் 5:45 வந்து உட்காந்துருக்காரு மேக்கப்போட. அவர் டிரைவர் ராஜேந்திரன், என்ன மாஸ்டர் சாரை சொன்னீங்க நீங்கள் லேட்டாக வரீங்க. சார் நான் வரல, டைரக்டரே வரல சார், யூனிட் எதுவுமே வரல. அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அது வந்து அந்த மாதிரி ரொம்ப சின்சியரு. ஒரு இதை பார்த்தாருன்னா அப்படியே செய்வார். தன்னை உயிரை பற்றி கூட கவலைப்பட மாட்டார். நான் பகவதின்னு ஒரு படம் பண்ணும்போது இந்த ட்ரெயினில் ஃப்ளைங் கிக் ஒன்று அடித்தார். அந்த கிக்கு அடித்து முடிச்ச அப்புறம் நானும் வெங்கடேசன் அப்படியே உட்காந்துட்டு நான் பேசவே இல்லை. கட் சொல்கிறதுக்கு பயமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெரிய ஒரு 3 அடி டெப்த்தில் போய் அந்த ஜம்பு கொஞ்சம் அப்படி மிஸ் ஆனாலும் வந்துருப்பாரு. நாங்கள் 2-3 நாள் ட்ரெயின் பண்ணி பார்த்தா அது போகல. அந்த டைமில் ஏதோ நேரம் அப்படி ஆகிப்போச்சு, ஏதோ டைமிங்கு. அதை எஸ்ஏசி சார் ரொம்ப சத்தம் போட்டார், என்ன நீ இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிலாம் சொன்னார். அதே மாதிரி ஷாஜகான் ஒரு படம் ட்ரெயினில் ஏறி ஒரு கிறிஸ்டன் கேக்கு அடிக்கணும். ஃபஸ்ட்டு அதான் அவருக்கு அந்த கிக்ஸுன்னு அந்த வைக்கிறோம். நான் வந்து நின்று இருக்க ட்ரெயினில் பண்ணி காமிச்சேன். நின்று இருக்க ட்ரெயின் பண்ணி காமிச்சோன்னே ஓகே அப்படின்ட்டாரு. ஆனால் வண்டி ஓடணும். அது நானும் மைண்டில் வச்சுக்கல, அவரும் வச்சுக்கல. ஏறும்போது ஏறி அடிச்சிட்டார், வண்டி ஓடமா அடிக்கிறாரு. டேக் எங்களுக்கு ஓகே ஆகலை. ஓகே ஆகலன்னொன்னே 1 மோருங்கிறோம். ரெடி மாஸ்டர் உடனே 1 மோருங்கிறாரு. இம்மிடியேட்டாக 1 மோர் அடிக்கும். அடிச்சிட்டார். அந்த டைம் பிடிச்சி அடிச்சிட்டார். உடனே வேகமாக போகிறாரு. ஏன்னா எப்போ வந்து மானிட்டர் உட்காந்து பார்ப்பார் கரெக்டாக இருக்கான்னு. மானிட்டர்லாம் மகளிர் போகிறாரு. நான் மட்டும் பின்னாடி போகிறேன். என்ன பிரச்சனை, என்ன ஆச்சுன்னு. மாஸ்டர் என்னாச்சு, மானிட்டர் பாருங்க, ஓகேவா, டேக் ஓகே சார், என்ன எங்கே போகிறீங்க, ஒன்று போகிறீங்களா அப்படின்னா. இல்லை போங்கன்னா கையிலேருந்து பிளட் ஊற்றிக்கிட்டு இருக்கு. அந்த ஃபஸ்ட்டு போனார்ல, அதில் கீழே வந்து கல் வந்து குத்தி ரத்தம் பிச்சுக்கிட்டு வருது. எப்போதுமே அந்த மாதிரி ரொம்ப நல்ல ஒர்க்கர் எனக்கு தெரிஞ்சு. அது மாதிரி தான் இன்னொரு படம் வந்து ஷாஜகான்னு நினைக்கிறேன். அந்த படம் வந்து பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கும், எதிரி ரவுடிங்க வந்து ஓடி வருவாங்க. இந்த பொண்ணை கீழே இறங்காமல் அந்த பொண்ணுக்கு மேலே காலை தூக்கி அவங்க 4 பேர் டக்குன்னு அடிச்சு வந்து ஒரே சைடில் உட்காரும். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அது 1 மோர் கேட்டாங்க. அது சண்டை காட்சிக்கு 1 மோர் கேட்டது அதான் அப்படின்னு எல்லா பத்திரிகையிலும் எழுதியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு அந்த ஒரு பேர் வந்துச்சு. அதெல்லாம் கவர்மெண்ட் தங்க பதக்கம் வாங்கினேன். அந்த மாதிரி நிறையா வந்து நம்ம தன்னோட உயிரை கூட நினைக்காம செய்கிற ஒரு நல்ல ஆக்ஷன் ஹீரோ இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார். அவர் எந்த மாற்றுக்கத்தினாலும் அவர் நல்லா இருக்கும். சரி, நீங்கள் எம்ஜிஆர் பற்றி சொல்லும்போதே வந்து செல்ல பிள்ளைன்னு நீங்கள் சொன்னீங்க. என்னன்னா நான் அப்பயும் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வரும்போது என்னை வந்து ஒரு குரூப் கடத்துதுங்கும் போது நான் தப்பிச்சிட்டாலும் போலீஸ் அதில் வந்து சிஎஸ்ஆரோ எஃப்ஐஆரோ போடல. இப்போ அதை எதிர்த்து போராடுறது யார் சொல்லுங்கள்? பாரதி ராஜா, நெப்போலியன், சரத்குமார், விஜயகாந்த் அவங்க போலீஸ் வாசலில் உட்காந்துட்டாங்க. உட்காந்து பெரிய கலவரம் மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் ஊர்லலாம் வந்து பஸ் அடிக்கிறது அப்படி பெரிய கலவரம் ஆயிடுச்சு. அப்போ வந்து நான் வெளியே போயிருந்தேன். எங்கள் வீட்டுக்கு தலைவர் ஃபோன் பண்ணியிருக்காங்க, லேண்ட்லைன். அப்போ லேண்ட்லைன் தானே. ஃபோன் பண்ணி இது மாதிரி நான் ஜாகவர்தங்க, சொல்லுங்கள் நான் வந்து சிஎம் வீட்டிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் ஏன் அப்படின்னா, சிஎம் இப்போ அவங்கள பார்க்கணுங்கிறாரு. என்ன பார்க்கணுங்கிறாரு? ஏன் நீங்கள் சொல்லுங்கள் எப்போ நான் வரணும்? இல்லை உங்கள் இது நாங்கள் எப்போ சொல்லுங்கள் அப்படிங்கிறேன். உங்களுக்கு எப்போ நீங்கள் என்ன நான் 4 மணிக்கு எந்திரிப்பேன், எப்போ வேணாலும் ஓகே. 7 மணிக்கு ஓகே. 7 மணிக்கு ஓகேன்ட்டேன். நான் 7 மணிக்கு காலையில் அப்பாயின்மெண்ட்டு. நான் 6:30 போயிட்டேன். எனக்கு முன்னாடி நிறைய தலைவர்கள்லாம் உட்காந்துருக்காங்க அவரை பார்க்குறதுக்கு. அவர் தான் 3:30 மணிக்கு எஞ்சி குளிச்சு ரெடியாக இருப்பார் இல்லையா. இருக்கும்போது என்ன இல்லை, அவர் வந்தோடனே லிஃப்ட்டு கூப்பிட்டு போனார். நிறைய ஃபஸ்ட் ஃப்ளோர் கூப்பிட்டு போயிட்டு தலைவர் அப்படியே உட்காந்தாரு. அந்த துண்டெல்லாம் போட்டு உட்காந்துருப்பார், சோஃபாவில் உட்காந்தாரு. என்னை பார்த்தோன்னே எந்திரிச்சிருந்தார். அதாவது அவரை கால் தூசி கூட போனால் தெரியாது. அவர் மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய தலைவன். அதான் அந்த படம் ஃபஸ்ட்டு போட்டோ. நான் அதை காமிக்கிறேன். எந்திரிச்சிட்டார். எந்திக்கன்னு அவசியம் இல்லை. தமிழக முதலமைச்சர், பல கோடி பேரோட இதய துடிப்பு எந்திக்கணும் இல்லை. அதான் பெருந்தன்மை. எந்திரிச்சோடனே நான் போய் ஐயா அப்படின்னு கையை கும்பிட்டேன். கையை அப்படி தட்டி விட்டுட்டு உட்காரியா அப்படின்னாரு. அவர் ரொம்ப உரிமை. ஃபஸ்ட்டு தான் வெயிட் பண்ணுறோம். அது உட்காருங்க ஐயா, நீங்கள் உட்காருங்க. என் வீட்டில் வந்து என்ன உட்கார சொல்கிறீங்க, நீ உட்காருமல்ல அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் பயம். என்ன முதலமைச்சர் இல்லைங்க, முதலமைச்சர் இல்லாமல் எவ்வளோ பெரிய தலைவர், அவரை பற்றி வெளியில் சொன்னாலே அடிப்பாங்க, அந்த பெரிய தலைவர். இல்லைங்கய்யா அப்படின்னா, இன்னும் நீ உட்காரு அப்படின்னாரு. கை கொடுங்க அப்படின்னேன். கொடுத்தாரு. இன்னும் உட்காருங்க. அப்படி உட்கார வச்சாரு. எனக்கு என்ன பண்ணணுமோ உடனே பண்ணி கொடுத்தாரு. இம்மிடியேட்டாக பண்ணி கொடுத்தாரு. என் மேலே நியாயம் இருக்க பட்சத்தில் எல்லாமே பண்ணார். அதுக்கப்புறம் வந்து அவர் படத்தில் என்ன ரெக்கமெண்ட் பண்ணார். அவர் படத்தில் அவர் கதை யோசனை எழுதின படம் நான் மாஸ்டர் ஒர்க் பண்ணேன்.
அவரோட சீரியல் ரோமாபுரி பாண்டியன் கிட்டத்தட்ட 600 நாள், எத்தனை ஒரு 2-3 வருஷம்னு நினைக்கிறேன். அது வாரம் தானே ஒரு வாட்டி வந்துச்சு. அது என்னை வந்து ஃபைட் மாஸ்டராக ராஜஸ்தானில் போனேன். அதில் ஒரு வீரபாகன் ஒரு கேரக்டர், அந்த யாரோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க வரல. குட்டி பத்தி நடத்திட்ட வேறு யார் இருக்காருன்னா, இல்லை வேறு யாரும் இல்லை, ஜாகுவார் தங்க ஃபைட் மாஸ்டர் தங்கம் இருக்காப்புல கொடு, அவர் நடிக்க சொல்லு. அதனால் என்ன கேட்டேன், நான் நடிக்க முடியாதுட்டேன். ஐயோ தலைவர் சொல்ல, நீங்கள் பேசுங்க, தலைவர்கிட்ட கொடுத்தேன். ஓ நீ படிய நடியா நல்லா இருக்கும் நடியா அப்படின்னாரு எனக்காக. அப்புறம் அது ஒரு சின்ன கேரக்டராக பெரிய கேரக்டர் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம். அது வந்து அவர் கதை வசனத்தில் நடிக்கிற எவ்வளோ பெரிய பாக்கியம். ஒரு வாட்டி வந்து மகாபலிபுரத்துக்கு பக்கத்தில் கதை டிஸ்கஷன் என்னை கூப்பிட்டு போகிறார். தலைவர் அங்கே இருக்கார், நாங்கள் எல்லாம் போகிறோம். டிஸ்கஷன் முடிஞ்சோடனே எல்லாம் அவர் வந்து கிளம்புறாரு. யார் யாரெல்லாம் கிளம்புறீங்க அப்படின்னு கேட்டால், நான் மட்டும்தான் கிளம்புறேங்கிறேன். வேற எல்லாம் அங்கேயே இருக்காங்க. தெரியல தண்ணி அடிக்கிறது, அது ஜாலியாக இருக்காங்க. நான் தண்ணி அடிக்க மாட்டேன். எல்லாம் மத்தியானம் வெளியே போகிறாங்க, சீரட் அடிக்கிறது, நான் தலைவர் கூட உட்காடுறேன். அந்த பாக்கியம் யாரும் கிடைக்கும், உட்காடுறேன். என்னையா நீ வெளியே போக உட்காந்துருக்கா, வேற எதாவது கிடையாதா? அல்ல நான் கிடையாதுயா. ஒன்றுமே இல்லையா? ஒன்றுமே இல்லையா? தண்ணி இல்லையா? ஒரு ஆச்சரியப்பட்டு என்னையா நீ அப்படின்னு ரொம்ப நம்ம ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. யோகாசனத்தில் அவர் பெரிய ஆள். தலைவர் வந்து பெரிய ஆள். யோகாசனத்தில் பயங்கரமான சித்தர். அவர் யாருக்கும் தெரியாது. அவர் அப்புறம் கேட்டார், யோகா பண்ணியா? யோகாலாம் பண்ணிக்கிட்டேங்க எனக்கு வாத்தியார் சொல்லுவார். கேட்டார் என்னெல்லாம் பண்ணுவான்லாம் கேட்டார். நான் அதெல்லாம் சொல்லுவேன். அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் என்ன முடிச்சு கரெக்டாக அன்றைக்கி 6 மணிக்கு புறப்படுறாரு. நீ எதில் போகிறான்னு கேட்டார். நான் பஸ்ஸில் போயிடுவேன். அவங்க எல்லாம் ஒன்றா வருவாங்க, அதுக்காக தனியாக வண்டி சரியாக வராது. அப்போல்லாம் இது மாதிரி கால் டாக்ஸிலாம் கிடையாது. என்ன கரெக்டாக 6 மணிக்கு தங்கப்பழத்தை கூப்பிடுங்கிறார். உடனே போலீஸ் வந்து என்னன்னா, இல்லை வண்டியில் யாரு? ஐயா என்ன போகிறேயா, போகும்போது விட்டு போகிறையா அப்படிங்கிறாரு. எனக்கு விட்டு போகிறாரா? என்ன ஐயா சொல்கிறீங்க? ஏறுனே ஏற்றிட்டாரு. வர்றேங்க, இந்த ஐயா கிண்டியில் இறக்கிருங்க. வரும்போது நிறையா பேசிக்கிட்டு இருக்கோம். ஏதோ கதை எல்லாம் சொல்ல வேண்டியது விஷயங்களுக்கும் சொல்லாமல் விஷயம் இருக்குல்லையா, அதை பேசிகிட்டு இருக்கோம். கிண்டியில் இறங்கிறாங்க. எங்கேயா போகணுங்கிறாரு. இல்லையா எனக்கு நான் இப்படி பக்கத்தில் தான் எப்படி போயிடுவேன். கேட்கணாரு. கேட்கணும் தானே வா. கிண்டி ஏறுறாரு. கேட்கணில் எங்கேங்கிறாரு. என்ன சொல்லுது? நான் ஏன் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா? எம்ஜிஆர் நான் வந்து அப்படியே யோசனை பண்ணிட்டே இருக்கேன். இல்லையா இதுதான் பக்கத்தில் தான் வீடு, நான் நடந்துருவேன் அப்படிங்கிறேன். யோ வீடு என்ன எம்ஜிஆர் நகரா? சத்தியமாக கேட்டிருந்தோம். ஆடி போயிட்டேன். ஆமாம் யானை. அது என்னையா? எம்ஜிஆர் யார் தெரியுமா? என் நண்பன், உயிருக்கு உயிரான நண்பன். அவர் இறக்குமா நான் 2 நாள் சாப்பிடல தெரியுமா, எங்கள் வீட்டில் தண்ணி தொழில் தெரியுமா அப்படின்ற மாதிரி மறந்து போயிட்டேன். எம்ஜிஆர் கட்சி தரவில் தான் இல்லையா, நாங்கள் உயிருக்கு உயிரான நண்பர்கள். நாங்கள் எங்களை யாரும் பிரிக்கவே முடியாது. அது வந்து எங்கள் சூழ்நிலை அப்படின்னு சொல்லி இதே வார்த்தையை புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு வாட்டி கருணாநிதி சொன்னதுக்காக ஒருத்தனை பலார்னு அடிச்சார். யாருடா கருணாநிதி? கலைஞர்னு சொல்லு. அவர் போய் கருணாநிதி சொல்லி உனக்கு என்ன தகுதி இருக்குமோ இல்லை அப்படின்னு சொன்ன பெரிய மனிதன். அதே மாதிரி கலைஞர்கள் அவங்க அன்பை வந்து யாராலையும் எப்பவுமே பிரிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அன்பான ஆள் என்னை வந்து இங்கே வந்து இறக்கிட்டு போனார். எனக்கு கீழே இருந்தால் எங்கள் வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்து போனார். அதெல்லாம் நடக்குமா சார்? ஒரு முதலமைச்சரா? ஆமாம், அதைத்தான் சொல்கிறேன். அதில் எவ்வளோ அதுக்கப்புறம் தான் இந்த தெருவுலாம் எனக்கு வந்து பெரிய மரியாதை கொடுத்தாங்க. அந்த இதெல்லாம் ரோடெல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பித்தாங்க. எம்ஜிஆர் பற்றி அவர் ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு? எம்ஜிஆரை ஆத்மார்த்தமாக எம்ஜிஆர் நல்லா பிடிக்கும் கலைஞர்களுக்கு. இதே மாதிரி ஸ்டாலின் ஐயாவுக்கும் பிடிக்கும். ஸ்டாலினும் சொல்லியிருக்காரு நிறையா. நான் வந்து என்னை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தார் கலைஞர் எம்ஜிஆர்ன்ட்டு அவரே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கலைஞர் அவங்களும் உயிரான் சார் 2 பேருமே. நம்ம அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தது எனக்கு தெரியலன்னு வச்சுங்களேன். அவ்வளோ ஏதோ ஒரு காரணம், வேற ஏதோ ஒரு காரணத்தில் பிரச்சனை வந்துருச்சு, அவ்வளோதான். அதாவது இப்போ அண்ணன் தம்பிகள் தகராறு இல்லையா, அது மாதிரி ஒரு தகராறு. அது பெருசாக கிளப்பி விட்டுருவாங்க இல்லையா, அப்படி கிளப்பி பிரித்து விட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் இவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க, பாசத்தோடு தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள வெளியே இருந்தாலும் உங்களுக்குள்ள பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. எனக்கு கலைஞர் சொன்னது பேசுவோம் யா எல்லாம். அதே நட்பு சார் சந்திச்சிருக்காங்க. இப்போ நான் கூட சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்காங்க. மகாபலிபுரத்தில் ஒரு இடத்துலலாம் வந்து வர சொல்லி பார்த்துருக்காங்க அப்படின்லாம் வந்து கேள்விப்பட்டேன். நானும் அவரு சொல்லலை, கேள்விப்பட்டேன். சந்திச்சிருக்காங்க கேள்விப்பட்டேன். அது கலைஞர் இல்லை, நீ மறுக்கல, ஒத்துக்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை, அப்போ சந்திச்சிருக்காங்கன்னு இருக்கும். அதெல்லாம் இல்லை, அவர் வந்து ஃபோனில் அடிக்கடி பேசிக்குவாங்க. எல்லா விஷயத்துலையும் வந்து அவங்க நட்பு. அது சார் நட்பு சார். அந்த காலத்துலலாம் உயிர் உடல் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நட்பு. இந்த காலத்தில் அப்படிலாம் இல்லை. இந்த காலத்தில் வந்து நம்ம நல்லா இருக்க வரைக்கும் நம்ம கூட நட்பாக ஒருத்தர் நடிப்பான். உண்மையான நட்பு கிடையாது. அந்த காலத்தில் உண்மையான நட்பு. இது மாதிரி எப்போ எம்ஜிஆர் கலைஞர் பற்றி உங்கள்கிட்ட தான் பேசிக்கிறாரு சார்? நாங்கள் தலைவரும் நானும் இந்த பின்னாடி தான் உட்காந்து பேப்பர் படிப்பார். ராமவரம் தோட்டத்தில் ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஸ்விம்மிங் பூல்கிட்ட தான் வந்து பேப்பர் படிப்பார். அவர் வேஸ்ட் இங்கே கட்டிருப்பார்.
பேர் பாடியாக வேஸ்ட் இங்கே கட்டிட்டு கண்ணாடி போட்டு படிச்சுக்கிட்டு இருப்பார். ஒரு வாட்டி யாரும் பேசிக்கிட்டு மேலே சட்டை போட்டுருப்பார். சட்டை போடாமல் வெறும் வேஸ்ட் இங்கே கட்டிருப்பார், கட்டிருப்பாரு, கண்ணாடி போட்டுருப்பாரு. கட்டு அப்போ படிக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து கருணாநிதி அப்படின்னு சொன்னாதான் அந்த எரிஞ்சு பலான்னு வராரு. நீங்கள் அந்த சம்பவத்தில் இருக்கீங்க? நான் இருக்கேன், நான் பார்த்தேன், அதான் சொல்றேன். நான் இதை கலைஞர்கிட்ட சொன்னேன், இது மாதிரியா சொன்னா, அதான்யா எனக்கும் எம்ஜிஆர் ராமச்சந்திரனை பற்றி ராமச்சந்திரன் சொல்லுவார், ராமச்சந்திரன் சொன்னா பிடிக்காது, நானும் திட்டுவேன், நாங்க எங்களுக்குள்ள 1000 பேசுவோம், வேற எவனுக்கு பேச உரிமை இல்லை அப்படின்னு கலைஞர் சொன்னாரு. அதே மாதிரி அவர் வந்து பலா நடிச்சு, யாரா நீ கருணாநிதினு சொல்லுவாங்க, என்னடா அவர் பேச சொல்லுது, உனக்கு என்ன தகுதி இருக்கு, மேல கலைஞர் தான் சொல்லணும் அப்படின்னாரு. மேடையில எந்த இடத்துலயும் கலைஞர் தான் அவர் சொல்லுவார், இவர் எல்லா இடத்துலயும் ராமச்சந்திரன் தான் சொல்லுவார். அவங்க 2 பேருக்கும் அந்த நட்பு அந்த காலத்துல அப்படியே இருக்கு. நன்றி, ஜெய்ஹிந்த்.